திருச்சி கிழக்கில் வெற்றி பெறப் போவது யார்? சற்று முன் உளவுத்துறை வெளியிட்ட அதிர்ச்சி ரிப்போர்ட், பரபரக்கும் அரசியல் களம். அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு வாரம் கூட இல்லை. வரும் வியாழக்கிழமை தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தலுக்கு சில நாட்கள் இருப்பதால் அரசியல் கட்சிகள் அனல் பறக்க பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. தமிழக சட்டமன்ற தேர்தலில் இந்த முறை 4 முனை போட்டி நிலவுகிறது. திமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி, விஜயின் தாவேக, நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டியும் நிலவு வருகிறது. இதில் விஜயும் நாம் தமிழர் கட்சியும் தனித்து போட்டியிடுகிறார்கள். விஜயின் வருகையால் இந்த தேர்தலில் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும், அவர் பிரிக்க போகும் ஓட்டுகள் யாருடையது என்பது குறித்து அரசியல் விமர்சகர்களால் பெரும் விவாதமே நடத்தப்பட்டு வருகிறது. ஆளும் கட்சியாக உள்ள திமுக தனது சாதனைகளை பட்டியலிட்டு ஆட்சியை தக்க வைக்க தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறது. அதே நேரத்தில் அதிமுகவும் இழந்த ஆட்சியை மீட்க வியூகம் வகுத்து வருகிறது. விஜயும் தாவேக ஆட்சியை பிடிக்கும் என்று பேசி வருகிறார். கடுமையான போட்டி நிலவுவதால் இந்த முறை ஆட்சியை பிடிக்கப் போவது யார் என்ற எதிர்பார்ப்பு இந்திய அளவில் ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையே பல்வேறு செய்தி நிறுவனங்களும் கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டு வருகின்றன. இதில் பெரும்பாலான கருத்து கணிப்புகள் திமுக கூட்டணியே ஆட்சியை பிடிக்கும் என்று கூறியுள்ளன. இந்த நிலையில் இந்திய அரசியல் ஜனநாயக யுக்திகள் அமைப்பு நேற்று சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக கருத்து கணிப்பை வெளியிட்டது. இதில் கூறப்பட்டுள்ளதாவது, தமிழக சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக நாங்கள் கருத்து கணிப்புகளை நடத்தினோம். 4வது கட்ட ஆய்வில் 35,126 பேரிடம் நேரில் தரவுகள் சேகரிக்கப்பட்டன. இது தற்போதைய நிலவரப்படி திமுக தலைமையிலான கூட்டணியே மீண்டும் ஆட்சியை தக்க வைக்கும் என்று கூறியுள்ளது. 234 தொகுதிகளில் திமுக கூட்டணி 138 இடங்களை கைப்பற்றும் என்றும், திமுக வாக்கு சதவிகிதம் 39.80 இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிமுக கூட்டணி 70 இடங்கள் வரை வெற்றி பெற வாய்ப்புள்ளது. அதிமுக தலைமையிலான கூட்டணி 33% வாக்குகளை பெறும். விஜயின் தாவேக இந்த தேர்தலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் ஆனால் அந்த கட்சி கிட்டத்தட்ட 3வது இடத்தை பிடித்துள்ளது. எனினும் தாவேக எத்தனை தொகுதிகளில் வெல்லும் என்பதை கணிக்க முடியவில்லை. சீமானின் நாம் தமிழர் கட்சிக்கு 8.42% ஆதரவு உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது வரை வெளியான கருத்து கணிப்பு முடிவுகளை வைத்து பார்க்கும் போது தமிழக அரசியலில் முதல் முறையாக தேர்தல் களத்தை காணும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் முதல் ஆட்டத்திலேயே கணிசமான வாக்குகளை பிரிக்கும் என்று தெரிகிறது. ஆனால் அவரால் வெற்றியை பெற முடியாது. வெறுமன வாக்குகளை பிரிப்பார் என்பதே கருத்து கணிப்புகளின் முடிவுகள் மூலம் தெரிய வந்துள்ளது. இது ஒரு புறம் இருக்க, தற்போது விஜய் வேட்பாளராக நிற்கக்கூடிய திருச்சி கிழக்கில் யார் வெற்றி பெற போவது என்ற ஒரு எதிர்பார்ப்பு அனைவர் மத்தியிலும் எழுந்துள்ளது. அதற்கான கருத்து கணிப்புகளையும் உளவுத்துறை வெளியிட்டுள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. அதாவது 2008 நடைபெற்ற தொகுதி மறுசீரமைப்பை ஏற்றுக்கொண்டு பெயரெல்லைகள் மற்றும் பகுதிகளை மாற்றியமைத்துக் கொண்ட பேரவை தொகுதிகள் தான் திருச்சி கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி. தனது அடையாள சின்னமாக மலைக்கோட்டையை ஏற்றுக்கொண்டுள்ளது. மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோவில், நர்த்தர் ஷா பள்ளிவாசல், தூய வளனார் ஆலயம் உள்ளிட்ட முக்கிய வழிபாட்டு தலங்கள் மற்றும் நாள்தோறும் லட்சக்கணக்கானோர் வந்து செல்லும் சத்திர பேருந்து நிலையம், காந்தி சந்தை, பெரிய கடை வீதி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உள்ளிட்டவை இந்த தொகுதியில் தான் இடம்பெற்றுள்ளன. மாநகராட்சியின் 8 முதல் 26 வார்டுகள் வரை 33, 34, 35வது வார்டுகள் மற்றும் 37, 38, 43 என மொத்தம் 25 வார்டுகளை கொண்ட தொகுதி. 1952 முதல் இதுவரை இங்கு நடைபெற்ற 16 தேர்தல்களில் 9 முறை திமுக, 5 முறை அதிமுக வெற்றி பெற்றுள்ளன. கடந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுகவை சேர்ந்த ஆர் மனோகரன் வெற்றி பெற்று அரசு கொறடாவாக
பதவியேற்றார். 2016 அதிமுக ஆட்சியில் சுற்றுலா அமைச்சராக இருந்த வெள்ளமண்டி என் நடராஜன் வசமானது இந்த தொகுதி. 2011 முதல் 2016 என அடுத்தடுத்து இருமுறை வெற்றி கனியை பறித்த அதிமுக 2021 தோல்வியை தழுவியது. திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்க தலைவர் இனிகோ இருதயராஜ் வெற்றி பெற்றார். கிறிஸ்தவ வெள்ளாளர், பட்டியல் சமூகத்தினர், இஸ்லாமியர், யாதவர், பிள்ளைமார் மற்றும் பிற்படுத்தப்பட்ட பல சமூகத்தினரின் கணிசமான வாக்கு வங்கியை கொண்ட தொகுதியாக அமைந்துள்ளது. எனினும் தொகுதியின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் சக்தியாக வெள்ளாளர், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்களை உள்ளனர். 2026 தேர்தலில் களம் காணும் திமுக, அதிமுக, தவேக வேட்பாளர்கள் என மூவருமே தொகுதியின் வெற்றியை தீர்மானிக்கும் சமூகத்தை சேர்ந்தவர்களாக உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் ஜோசப் விஜய் திமுக சார்பில் 2வது முறையாக இனிகோ இருதயராஜ், அதிமுக சார்பில் க ராஜசேகரன், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மருத்துவர் வி கிருஷ்ணசாமி கட்சி தொடங்கிய போதே திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் போட்டியிடுவார் என்ற பேச்சு எழுந்தது. அப்போது இது உறுதிப்படுத்தப்பட்டு களத்துக்கு வந்துவிட்டார். இவர் வெற்றி பெற்றால் தொகுதி மக்களால் எளிதில் சந்திக்க முடியுமா, அடிக்கடி தொகுதிக்கு வர முடியுமா, இரு தொகுதியில் போட்டியிடுவதால் வெற்றிக்கு பிறகு எந்த தொகுதியை ராஜினாமா செய்வார் என்ற கேள்வி விஜய்க்கு பலவீனமாகவே உள்ளது. மறுபுறமோ அதிமுக வேட்பாளராக போட்டியிடும் இந்திரா கணேசன் கல்வி நிறுவனங்களில் செயலாளரும் அதிமுக மாவட்ட பொருளாளருமான க ராஜசேகரன் தொகுதி மக்களிடையே நன்கு பரிச்சயமானவர் என்பது பலம். அதிமுகவிலிருந்து பிரிந்த அமமுகவும் இப்போது உடன் வந்திருப்பது கூடுதல் பலம். உறுதிப்படுத்தப்பட்ட வாக்கு வங்கிகளை கொண்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ள வலிமை மிக்க திமுக கூட்டணியின் செல்வாக்கு ஆகியவை அதிமுகவுக்கு சற்றே பின்னடைவில் ஏற்படுத்தக்கூடும் என்கிறார்கள். இங்கு ஆண்கள் மொத்தம் 1,250,000 பேரும், பெண்கள் 1,33,822 பேரும், மூன்றாம் பாலினத்தவர் 54 பேரும், மொத்தம் 2,20,191 பேர் வாக்காளர்களாக இடம்பெற்றுள்ளனர். இப்படி திமுகவின் மொத்த பலமும் அங்கு இருப்பதால் விஜய் தற்போது தான் நிற்க போகும் திருச்சி கிழக்கு தொகுதியில் பின்னடைவை சந்திக்க போகிறார் என்று பலரும் கூறி வருகின்றனர். தற்போது உளவுத்துறை வெளியிட்ட கருத்து கணிப்பில் விஜய் கண்டிப்பாக திருச்சி கிழக்கில் 3வது இடத்தை தான் பிடிக்கப் போகிறார் என்றும் உறுதியாகியுள்ளது. தற்போது உளவுத்துறை வெளியிட்ட அதிர்ச்சி ரிப்போர்ட் விஜய்க்கு பெரும் பயத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் அவர் மற்றொரு தொகுதியில் நிற்கும் பெரம்பூரிலும் விஜய்க்கு பெரிய அளவிற்கு ஓட்டு இல்லை. இந்த நிலையில் திருச்சி கிழக்கிலும் விஜய் தோற்றுவிட்டால் விஜயின் அடுத்த கட்ட அரசியல் நகர்வு எப்படி இருக்கும் என்று தற்போது தவேகவினரிடையே பெரும் பயத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆக மொத்தத்தில் திருச்சி கிழக்கிலும் திமுக தான் வெற்றி கொடியை நாட்டியுள்ளது என்று தற்போது உளவுத்துறையின் ரிப்போர்ட் மற்ற எதிர்கட்சிகளுக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஓகே விவோஸ், இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.